வணக்கம். நான் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் சம்பந்தமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல நம்ம லெசன் 84 தான் பார்க்க போறோம். பட் இதுல வந்து தேர்ட் பார்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அக்வஸ்டேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பை பர்த் அண்ட் பை டிசென்ட் அப்படின்ற 2 டாபிக் முடிச்சாச்சு. இன்னைக்கு பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்வஸ்டேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ இல்லை டோட்டலாக வந்து 5 மெத்தட்ஸ் இருக்கும். அதில் 2 மெத்தட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு தேர்ட் மெத்தடான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பொதுவாகவே நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு தான் லெசன் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இது வந்து நம்ம ஒரு சிங்கிள் டாப்பிக்கை ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுடைய கன்வீனியன்ட்காக பார்க்கறதுனால இந்த சீரீஸில் மட்டும் நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் ப்ரொவைட் பண்ணல. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ தான் நீங்கள் முதல்ல நம்மளுடைய சேனலில் பார்க்குறதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி 84 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட அடுத்த டாபிக் வந்து டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாபிக், இல்லாட்டி இந்த லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாபிக் வரும். அதில் நான் எல்லா விதமான வீடியோஸுமே லைக் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மெத்தட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்மளுடைய லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட்மே டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லைக் கிளியராக வந்து புரியாது. என்ன சொல்ல வராங்க அப்படின்றது இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்து அந்த அந்த வாட்டில்ஸ் மீனிங் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் அந்த கான்செப்ட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு எளிமையாக மாற்றி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பை பர்த் அண்ட் டிசென்ட் எந்த அளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோ அதே மாதிரி பை ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றதையும் நான் கிளியராக உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதிவு செய்தல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 மெத்தட் என்னன்றதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஷார்ட்டாக. அதுக்கப்புறமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னன்றது பார்க்கலாம். ஸோ அக்வஸ்டேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய இந்திய குடியுரிமையை வாங்குவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ட்டு தான் இதனுடைய கான்செப்டே. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர்டிகல் 5 to 11 வந்து அதில் கவர் ஆகும். அதில் இதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இந்த 5 மெத்தட்ஸ் ஆஃப் அக்வஸ்டேஷன் பற்றி எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணலை. அண்ட் 3 மெத்தட்ஸ் நம்மளால வந்து இழக்க முடியும். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது 3 மெத்தட்ஸ் இருக்கு. அந்த 3 மெத்தட்ஸ் பற்றியும் இதில் மென்ஷன் பண்ணலை. அப்போ எதில் தான் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1955ல் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தில் தான் எந்தெந்த வழிமுறைகள் மூலயமா இந்திய குடியுரிமை உங்களால் பெற முடியும் அண்ட் என்னென்ன வழிமுறைகள் மூலயமா இந்தியாவோட குடியுரிமை உங்களால் இழக்க முடியும் அப்படின்றத கிளியராகவே சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பார்ட் உள்ள வேறு என்னதான் இருக்கும்? வாங்குறது பற்றியும் சொல்லலை, இழக்கிறது பற்றியும் சொல்லலைன்னா அந்த 5 to 11ல் என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்ற டாபிக் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் கிளியராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இயற்றப்பட்டது நடைமுறைக்கு வந்த வருடமான 1950 26 ஜான்வரி 1950 டைம்ல இந்தியாவோட குடியுரிமை பெற்ற நபர்கள்லாம் யாரு, யாருக்கெல்லாம் இந்தியா குடிமகன் அப்படின்ற தகுதி இருக்கு அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சின்ஸ் இந்தியா வந்து நமக்கு ஒரு நாடு 2 நாடுகளாக பிரிந்ததுனால இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு பிரிந்ததுனால நிறைய விதமான குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்தியா குடிமக்கள் யாரு, அந்த நிலப்பரப்புக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாமா, இல்ல இங்க இருந்து அங்க குடிபெயர்ந்தவங்களை நம்ம மறுபடியும் இன்க்ளூட் பண்ணிக்கலாமான்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்தது. ஸோ அதுக்காக நிறைய விதமான டேட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தா இப்படி, அதுக்கப்புறம் வந்தா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அது எல்லாமே நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இந்தியாவை சேர்ந்தவங்க வெளிநாட்டை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதும் இதில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் 3 ஆர்டிகல்ஸ் வந்து பார்லிமெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சு. பாராளுமன்றம் தான் இது குடியுரிமை சம்மந்தமாக முழுமையான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம முன்னாடி இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா அக்வஸ்டேஷன் அப்படின்றதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பின் அடிப்படையில் இந்தியாவில் ஒரு நபர் பிறக்கிறாரு அப்படின்னா
அவருக்கு எப்படிலாம் வந்து இந்திய குடியுரிமை குடுப்பாங்க. ஸோ முதல்ல வந்து இந்தியால பிறந்தாலே குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா, அப்பால யாராவது ஒருத்தராவது இந்தியா குடிமகனா இருந்தா தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ சேர்ந்தவங்க அவங்களோட அம்மா, அப்பா 2 பேருமே இந்திய குடிமகன்களாக இருந்தா மட்டும் தான் பிறப்பின் அடிப்படையில குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு மாத்தியாச்சு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில கவர் பண்ணோம். அண்ட் செகண்ட் நம்ம பார்த்தது வம்சாவளிய சேர்ந்தது. ஸோ ஒரு ஒரு குழந்தை இந்தியால பிறக்கல. ஆனா அவங்களுடைய தகப்பனாரோ, இல்ல தாயாரோ, இல்ல அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியாவ சேர்ந்தவங்களா இருக்காங்க. அப்ப வம்சாவளிய மையமா வச்சு உங்களால குடியுரிமை வாங்க முடியுமான்னு கேட்டா, நிச்சயமா வாங்க முடியும். அதுக்கான மெத்தட்ஸ்லாம் என்னன்றத லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதிவு செய்தல். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா தமிழ்ல வந்து நம்ம எடுத்துக்கணும்னா பதிவு. ஓகேங்களா? பதிவு செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ யாரெல்லாம் பதிவு செய்தல் மெத்தட் மூலியமா வாங்க முடியும்? ஸோ பிறப்பின் அடிப்படையில ஒருத்தரால வாங்க முடியல. அண்ட் அவங்களுடைய வம்சாவளிய சார்ந்தும் அவங்களால வாங்க முடியல அப்படின்னா, 3வது மெத்தட் என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? அதுக்கு எத்தன வருடங்கள் இந்தியால நீங்க குடியிருந்திருக்கணும்? அண்ட் அத ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணணும்? அப்படின்றத தான் கிளியரா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்க தான் செய்யும். நான் ஒவ்வொரு டாபிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லாஸ்ட்டா பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பர்ல கிளியராவே நம்ம வந்து ஓவரால் மேப் மாரி போட்டு பார்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சிரும். இவ்ளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா கேட்கலாம். நான் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம ஆரம்பிக்கலாம். பை ரெஜிஸ்ட்ரேஷன். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மே ஆன் an application ரெஜிஸ்டர்ட் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா எனி பர்சன். ஓகேவா? யாராக இருந்தாலும். ஸோ எனி பர்சன் ஏன் குடுத்துருக்காங்கன்னா, இந்தியால பிறந்த நபரா இருந்தா அவர் பர்த் மூலியமா வாங்கிரலாம். இல்ல தன்னோட தாயாரோ, தந்தையாரோ, இல்ல அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோ இந்தியாவ சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா, வம்சாவளி மெத்தட் மூலியமா வாங்கியிருக்கலாம். இந்த 2மே இல்லாதவங்க தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரப்போறாங்க. அப்போ எனி பெர்சன். ஓகே. ஸோ எனி பெர்சன். பட் அந்த இடத்துல எனி அப்படின்றதுக்கு நீங்க எக்செப்ஷன் இல்லாம யார வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, அப்படி இல்ல. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. தே ஷுட் நாட் பி என் இல்லீகல் மைக்ரண்ட். அதாவது அ ஒரு மெத்தட் இல்லாம இல்லன்னா ஒரு ஒரு இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து குடியேறி வராங்க. மைக்ரன்ட்டா வராங்க. ஆனா அது லீகலா வரணும். இல்லீகலா வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நம்மளால வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமா குடியுரிமை வழங்க முடியாது. ஸோ நாட் பீயிங் அன் இல்லீகல் மைக்ரண்ட். இஃப் ஹி பிலாங்ஸ் டூ எனி ஆஃப் தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ் நேம்லி. இந்த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். 7 பாயிண்ட்ஸ் கிட்ட குடுத்துருப்பாங்க. அந்த 7 பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து கிளியரா இதுல பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ 7 பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்ளிகேஷன் அப்டின்னா நமக்கு இந்த ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அது மூலியமா ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட்ல எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போறோம். யார் வாங்க முடியும்னா, யார் வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல வாங்கலாம். ஆனா இல்லீகல் மைக்ரண்ட்டுக்கு மட்டும் இதுல இடம் இல்ல. எந்தெந்த கேட்டகரி சேர்ந்தவங்க பதிவு செய்தல் மெத்தட் மூலியமா வாங்க முடியும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எ பெர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர். ஏதோ ஒரு விதத்துல இந்தியாவோட தொடர்பு உள்ள ஒரு நபரா இருக்காரு. எ பெர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ இஸ் ஆர்டினர்லி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 இயர்ஸ். இந்தியால அவர் சாதாரணமாக 7 வருடங்கள் வசித்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்தியாலே தங்கியிருந்து இங்கேயே ஏதோ தொழில் செய்து இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா சாதாரணமாக இந்தியால இப்ப நம்மலாம் எப்படி இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாரி இந்தியால அவரு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு 7 வருடங்களாக வாழ்ந்துட்டு இருக்காரு. பிஃபோர் மேக்கிங் அன் அப்ளிகேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மெத்தட் மூலியமா நீங்க இந்திய குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 7 வருடங்களாகவது இந்தியால நீங்க சாதாரணமாக வசித்துக் கொண்டிருக்க வேண்டும். இங்க ரெசிடென்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு பதிவு செய்தல் மெத்தட் மூலியமா உங்களால குடியுரிமை வாங்க முடியும். ஸோ எ பெர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா, லைக் ஏதோ ஒரு மெத்தட் மூலியமா இந்தியாவோட வம்சாவளியை சேர்ந்த நபரா இருக்காங்க. ஸோ வம்சாவளி மெத்தட் மூலியமா வாங்க முடியல அவங்களால. அந்த கிரைட்டீரியாக்குள்ள அவங்க ஃபில் ஆகல. ஸோ அந்த கிரைட்டீரியா எப்படி ஆகும்னா, லைக் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்தியால சேர்ந்த குழந்தை இந்திய நாட்டுல பிறக்காம வேற ஏதோ மண்ணுல பிறக்குது. அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த குழந்தைக்கு வம்சாவளி மெத்தட் மூலியமா ஏன்னா இந்தியால பிறந்திருந்தா மட்டும் தான் பை பர்த் மூலியமா உங்களால வாங்க முடியும். அந்த குழந்தை இந்தியால பிறக்கல. ஸோ வெளிநாட்டுல பிறந்த குழந்தைக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் வம்சாவளி மெத்தட் மூலியமா அவங்களுக்கு குடியுரிமையை வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் நம்ம ரிசென்ட்ல பார்த்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது லைக் ஏதோ ஒரு விதத்துல இந்தியாவோட தொடர்பு கொண்ட ஒரு நபராக இருக்காரு.
இந்தியாலேயே வந்து 7 வருடங்கள் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ 7 இயர்ஸ் கம்ப்ளீட்டா வாழ்ந்ததுக்கு அப்புறமா, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமா இந்தியாவோட குடியுரிமைய நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி, அவர் அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸ்க்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி, அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாருன்னா, அவருக்கு இந்திய குடியுரிமை அப்படின்றத குடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த மாதிரி வாங்க முடியும். செகண்ட் என்னன்னு பார்க்கலாம். A person of Indian origin who is ordinary resident in any country or place outside undivided India அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரிக்கப்படாத இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியா இருக்கு இல்லையா? ஏன்னா 1955ல இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1955ல உருவாக்கும்போது, இந்தியா வந்து பிரிக்கப்படாம ஒரு இந்தியா இருந்துச்சு இல்லையா? லைக் இந்தியா, பாகிஸ்தான், பெங்களாதேஷ் இது எல்லாமே சேர்ந்தது வந்து பிரிக்கப்படாத இந்தியா அப்படின்றது. இந்த பிரிக்கப்படாத இந்தியால எந்த பகுதியில வேணா அந்த நபர் வாழ்ந்திருக்கலாம். ஓகே. ஒரு 7 வருடங்கள் அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா இந்தியா வந்து பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த டேட்லாம் நம்ம பார்த்தோம்ல. லைக் முன்னாடி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல ஆர்டிகிள் 5, 6, 7, 8 நெறைய கேட்டகரி பார்த்தோம். அந்த கேட்டகரிலலாம் வந்து லைக் டேட் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியால இருந்து வெளியில போனவங்க மறுபடியும் வந்த டேட் இதுக்குள்ள இருக்கணும், அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த எந்த கிரைட்டீரியாக்குள்ளயும் அவரால வர முடியல அப்படின்னா, அவர் இந்தியால ஏதோ ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அன்டிவைடட் இந்தியால வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. 7 இயர்ஸ்க்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமா அவரால வாங்கிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கும், செகண்ட் பாயிண்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா? எல்லை பகுதிகள் இருக்கு இல்லையா? அந்த எல்லை பகுதியிலேயே அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு 7 வருடங்கள். ஆனா செகண்ட் பாயிண்ட் பொறுத்தவரைக்கும் இந்தியாக்குட்பட்ட பகுதியில வாழாம, அன்டிவைடட் இந்தியா, இந்தியா பிரிக்கப்படாத முன்னாடி இந்தியாவோட பகுதிகளாக என்னென்ன இருந்துச்சோ, அந்த இடத்துல அவரு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா 1950ல தான் நம்ம வந்து ரிபப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 47ல நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நபர் வந்து 1955க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பாகிஸ்தான் சேர்ந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படின்னா அன்டிவைடட் இந்தியால வாழ்ந்திருந்தா, இப்போ அந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகாது. அந்த டைம்ல அப்படி இருந்திருந்தாங்கன்னா, அந்த மெத்தட் மூலியமா அவங்களால வாங்கிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நடைமுறைக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த வருஷத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸுமே நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. 3வது பாயிண்ட் என்னன்னா, லைக் மேரேஜ் அப்படின்ற மெத்தட்ல இந்திய குடிமகனுக்கு ஒரு மெயிலோ, ஃபீமேலோ இன்னொருத்தவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் வந்து இந்தியனா இருக்காங்க. ஃபீமேல் வந்து வெளிநாட்டவங்கள சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதர் கண்ட்ரியா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃபீமேல் வந்து நான் இந்திய குடியுரிமை வாங்கிக்கணும்னு விருப்பப்படுறேன். நான் இந்தியால தான் வாழ போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேரேஜ் மெத்தட் மூலியமா அவரால வாங்கிக்க முடியும். எ பெர்சன் ஹூ இஸ் மேரிட் டூ அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 இயர்ஸ். இந்த 7 வருஷங்கள்ன்றது எல்லாத்துக்குமே சேம் தான். 7 இயர்ஸ் மினிமம் நீங்க இந்தியால வாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமா உங்களால குடியுரிமையை வாங்க முடியும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே இந்தியன் ஆரிஜின் பார்த்தோம். ஏதோ ஒரு விதத்துல இந்தியாவோட தொடர்பு கொண்ட ஒரு நபரை பார்த்தோம். ஆனா இங்க வந்து இந்தியாவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா தாங்க திருமணம் செய்து கொண்ட நபர் இருக்காங்க இல்லையா? அவங்க இந்திய குடிமகனா இருக்காங்க. ஸோ அதனால அந்த அடிப்படையில குடியுரிமை வாங்கிக்கிறது மெத்தட்க்கு பேர் தான் மேரேஜ் மெத்தட் மூலியமா வாங்குறது. எ பெர்சன் ஹூ இஸ் மேரிட் டு அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 இயர்ஸ் பிஃபோர் மேக்கிங் அன் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து தேர்ட் மெத்தட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. 4வது மெத்தட் என்ன அப்படின்னா, மைனர் சில்ட்ரன் அப்படின்றது. ஸோ ஏதோ ஒரு தம்பதியினர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க இந்தியால ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமா இந்தியாவோட குடியுரிமைய வாங்குறாங்க. 7 வருடங்கள் இந்தியால தங்கியிருந்து இந்திய குடியுரிமைய வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைகள் வந்து மைனர் சில்ட்ரனா இருக்காங்க. 18 வயதுக்கு பிலோ 18 இயர்ஸ் அப்படின்றது தான் மைனர் சில்ட்ரன் அப்படின்றது. ஸோ இந்த பிலோ 18 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கப்பல் வந்து தாங்க வந்து இந்த நாட்டோடைய பிரஜை அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. மைனர் சில்ட்ரன் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படுமான்னு கேட்டா நிச்சயமா வழங்கப்படும். ஸோ இந்த கப்பல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. 7 வருடங்கள் இந்தியால இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். இவங்க 2 பேருமே இந்தியாவுடைய குடிமகன் அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்களுடைய குழந்தைகளுக்குமே இந்தியாவோட குடியுரிமைய குடுத்துருவாங்க. ஸோ மைனர் சில்ட்ரன் ஆஃப் பெர்சன்ஸ் ஹூ ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பெர்சன்ஸ் அப்படின்னா, யார் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமா, பதிவு செய்தல் மெத்தட் மூலியமா இந்தியாவோட குடியுரிமைய வாங்குறாங்களோ, அந்த தம்பதியினருடைய குழந்தைகளுக்கும் குடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்த கிரைட்டீரியா என்னன்னா வந்து, எ பெர்சன் ஆஃப் ஃபுல் ஏஜ் அண்ட் கெப்பாசிட்டி
whose parents are registered as citizens of India. ஸோ இந்த ஃபுல் ஏஜ் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னா வந்து மேஜர் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது above 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, 18 வயது நிரம்பிய நபர்கள். ஸோ ஒரு கப்பிள் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு யாரோ ஒருத்தர் தான் இருக்கார், சிங்கிள் பேரண்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்தியாவோட குடியுரிமையை வாங்கியாச்சு அப்படின்னா, அவங்களோட குழந்தைகளுக்கு தனியா ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கணுமான்னு கேட்டா நாட் நெசசரி. ஏன்னா தன்னுடைய அம்மா அப்பா குடிமகன்களாக இருக்காங்க அப்படின்னா இயற்கையாகவே அவங்களுக்கும் அந்த குடியுரிமை வந்து கொடுக்கப்படும். அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு விருப்பம் இல்லைன்னு வேற நாட்டோட குடிமகனா மாற போறேன்னா அது அவங்களோட விருப்பம், போய்க்கலாம். ஆனா இவங்களுக்கு தனியா ப்ராசஸ் பண்ணணும், தனியா இவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுடைய அம்மா அப்பா இந்திய குடிமகன்களா மாறினதுக்கு அப்புறமா இயற்கையாகவே அந்த குழந்தைகளுக்குமே இந்திய குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதான் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ மைனர் சில்ட்ரனா இருந்தாலும் சரி, மேஜரா இருந்தாலும் சரி, இந்திய குடியுரிமை வழங்கப்படும். மைனரா இருந்தாங்கன்னா 18 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல நான் இன்னொரு நாட்டுல போய் குடியேற போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதை டெர்மினேட் பண்ணிட்டு அவங்க அந்த நாட்டுல போய் குடியேறிக்கலாம். 18 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவனுக்கு விருப்பம் இல்லை, இந்திய குடிமகனா இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு நாட்டோடது வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு நாட்டோட குடிமகனா தான் இருக்க முடியுமே தவிர 2 நாடுகளுமே சைமல்டேனியஸா இருக்க முடியாது. அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்ப ஏன் இந்த பாயிண்ட் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து இந்திய குடியுரிமை பெற்றதுக்கு அப்புறமா தங்களுடைய குழந்தைகளுக்கு தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பெற்றோர்கள் குடியுரிமை பெற்றவுடன் அவங்களோட குழந்தைகளுக்கும் இயற்கையாகவே குடியுரிமை வழங்கப்படுது அப்படின்ற பாயிண்ட் தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போற பாயிண்ட் என்னன்னா, a person of full age and capacity who or either of his parents was earlier citizen of independent India and is ordinarily resident in India for 12 months immediately before making an application for registration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இது என்னன்னா, அந்த பர்சன் ஆஃப் ஃபுல் ஏஜ் அண்ட் கெப்பாசிட்டினா அபவ் 18 இயர்ஸ். இந்த ஃபுல் ஏஜ் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அபவ் 18 இயர்ஸ் அப்படின்ட்டு தான் அந்த டேர்முக்கான மீனிங். அவரோ இல்லை அவருடைய ஏதாவது ஒரு பேரண்ட், மேபி மதர் ஆர் ஃபாதர், யாராவது ஒருத்தங்க இண்டிபெண்ட் இந்தியானா 1947க்கு அப்புறமா, ஆஃப்டர் 1947 இந்தியாவோட குடியுரிமை பெற்ற நபராக இருக்காங்க. ஓகேவா? அந்த நபருக்கு இல்லாம இருக்கு. ஆனா அவங்களோட பெற்றோர் வந்து இந்தியாவோட குடிமகனா சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி 1 வருடங்கள் இருந்தா அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ ஆர்டர் ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 12 months immediately before making an application for registration. நான் பதிவு செய்தல் மெத்தட் மூலிமா இந்திய குடியுரிமை வாங்க விருப்பப்படுறேன். என்னுடைய அம்மா இல்லது அப்பா வந்து இந்தியாவுடைய குடிமகனாக இருந்திருக்காங்க, 1947க்கு அப்புறமா இருந்திருக்காங்க. நான் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு இப்போ இந்திய குடியுரிமை எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றவங்க, அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் இந்திய சிட்டிசனா இருக்காங்க. ஆனா அந்த நபர் இது வரைக்கும் இல்லாம இருந்திருக்காரு. இப்போ அவர் விருப்பப்படுறாரு, இந்திய குடிமகனா ஆகணும்னு விருப்பப்படுறாருன்னா, அந்த 7 இயர்ஸ் ப்ராசஸ் எதுவும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அவர் ஆரம்பிக்கிறாரு இல்லையா? பதிவு செய்தல் அப்படின்ற அப்ளிகேஷனை கொடுத்ததுக்கு அப்புறமா 1 வருடங்கள் இந்தியாவில் தங்கியிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு அந்த குடியுரிமை வழங்கப்படும். ஸோ 12 months immediately before making an application. பதிவு செய்தல் அப்படின்ற மெத்தடுக்கு பண்றதுக்கு முன்னாடி 7 வருடங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. 1 வருடம் இருந்தாலே போதும், அவருக்கு இந்த பதிவு செய்தல் மெத்தட் மூலியமா கிடைச்சிடும். அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கேட்டகரி எல்லாமே இப்போ கவர் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, a person of full age and capacity who has been registered as an overseas citizen of India. அதாவது இந்தியா குடிமகனா டைரக்டா இல்லாம மறைமுகமா வெளிநாடு வாழ் இந்தியராக பதிவு செய்து கொண்டு அந்த நபர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து முழுமையாக இந்தியாவோட குடிமகனாக மாற வேண்டும் என விருப்பப்பட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த கிரைட்டீரியா இருக்கிறவங்களுக்கு 7 வருடங்கள் இருக்கணுமான்னு கேட்டால் நாட் நெசசரி. 1 வருடம் இருந்தாலே போதும். முன்னாடி பார்த்த விஷயம்தான். ஆனா முன்னாடி பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க அந்த நபர் வந்து வெளிநாடு வாழ் இந்தியராக தன்னை அவரு பதிவு செய்துட்டாரு, முன்னாடியே செஞ்சுட்டாரு. ஆனா முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ல அந்த மாதிரி எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. அவர் இந்தியாவுடைய வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்ற மாதிரியும் பதிவு செய்து கொள்ள அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து இந்திய குடிமகன்களாக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவர் 1 வருடம் இங்கு தங்கியிருந்து தன்னுடைய குடியுரிமையை அவர் பதிவு செஞ்சுக்கிறாரு. இங்க பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியராக பதிவு செய்து கொண்டவர்கள் முழுமையாக இந்தியாவுடைய குடிமகனா நான் மாற வேண்டும், இங்கதான் நான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா 1 வருடம் இந்தியாவில் இருந்தா போதும், அவங்களுக்கு பதிவு செய்தல் மெத்தட் மூலயமா, ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலயமா குடியுரிமை நிச்சயமாக வழங்கப்படும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸுமே என்ன அப்படின்றத கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ஓகே. ஸோ அடுத்து எல்லா விதமான கிரைட்டீரியாவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் நம்ம பார்க்க போற பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, எ பெர்சன் ஷால் பி டீம்ட் டு பி ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இஃப் ஹி ஆர் எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் வாஸ் born இன் அன்டிவைடட் இந்தியா. அதாவது நம்ம இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, எல்லா பாயிண்ட்லையுமே இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபர் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்ப அந்த இந்தியன் ஆரிஜினுக்கு மீனிங் என்ன? யார வந்து இந்தியன் ஆரிஜினாக நம்ம கருத முடியும் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய எய்தர் பேரண்ட்ஸ், ஒண்ணு மதர் இல்லாட்டி ஃபாதர் வந்து அன்டிவைடட் இந்தியால, இந்தியா பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிஃபோர் 1947 இந்தியால பிறந்திருக்கணும். ஓகேவா? அவங்கள தான் இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஆர் இன் சச் அதர் டெரிட்டரி விச் பிகேம் பார்ட் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் ஆகஸ்ட் 15, 1947. ஸோ ஆகஸ்ட் 15, 1947க்கு அப்புறமா இந்த சிக்கிம் அப்படின்ற ஏரியாலாம் இந்தியாக்குள்ள வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் இந்தியா கூட அவங்க merge ஆயிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கிறவங்க ஆகஸ்ட் 1947க்கு அப்புறமா இந்தியா கூட merge ஆன பகுதிகள், லைக் நம்ம கோவா எடுத்துக்கலாம், புதுச்சேரி எடுத்துக்கலாம், பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம போர்ச்சுகீஸ், பிரெஞ்சோ டெரிட்டரியா இருந்தது. அந்த இடங்கள்ல அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களையும் நம்ம வந்து இந்தியன் ஆரிஜினா எடுத்துக்க முடியும். ஒண்ணு அன்டிவைடட் இந்தியால அவங்க பிறந்திருக்கணும். இல்ல 1947க்கு அப்புறமா இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்புகள்ல அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாரிசுகள இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற அடிப்படையில் நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த பாயிண்ட் தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா, யார நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்றதுக்கான விளக்கம் இது. ஆல் தி அபவ் கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ பதிவு செய்தல் மெத்தட் மூலியமா, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மெத்தட் மூலியமா ஒருத்தர் இந்தியாவுடைய குடிமகனாக பதிவு செய்து கொண்டார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன உறுதிமொழினா, must take a oath of allegiance before they are registered as a citizen of India. ஸோ இந்த அலிஜியன்ஸ் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது இந்திய குடிமகன்களுக்கும் ஏலியன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த அலிஜியன்ஸ் அப்படின்றது. அதாவது நான் இந்தியாவுக்கு உரிய நபர், நான் இந்தியாவுக்கு உண்மையாகவும், நேர்மையாகவும், பற்றோடு நான் இருப்பேன். அப்படின்ற அந்த உணர்வு தான் இந்திய குடிமகன்களுக்கும், மற்ற நாட்டவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமா அவர் பதிவு செய்யும்போது, நான் இந்தியாவுக்கு உண்மையா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், என் நாட்டுக்கு நான் வந்து உறுதுணையா இருப்பேன் அப்படின்ற மாதிரியான உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்திய குடிமகன் அப்படின்ற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அவருக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பதிவு செய்தல் மெத்தட் மூலயமா வாங்கக்கூடியதுக்கு இருக்கக்கூடிய மீனிங்ஸ் எல்லாமே. ஸோ லைக் ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து ஃப்ரம் தி பிகினிங் எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து நரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல, பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்தல் அப்படின்ற மெத்தட்ல நம்ம இன்னைக்கு பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்றத பார்த்துருவோம். ஸோ இங்கே நமக்கு தேங்க்ஃபுல்லி எந்த டேட்ஸுமே வரல, அதனால பிரச்சனை இல்லை. முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் முன்னாடி அப்படின்னு சரி நிறைய டேட்ஸ்லாம் பார்த்தோம். இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஈஸியாகவே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். பதிவு செய்தல் அப்படின்ற மூலயமா யாரெல்லாம் வாங்க முடியும்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற கிரைட்டீரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தது வந்து எனி பர்சன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். யார் வேணாலும் பதிவு செய்தல் மெத்தட் மூலயமா இந்தியாவுடைய குடியுரிமையை வாங்க முடியும். எனி பர்சன், பட் நாட் அன் இல்லீகல் மைக்ரண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீகலா இந்தியாவில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர நாட் அன் இல்லீகல் மைக்ரண்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஒரு 7 பேருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலயமா கிடைச்சிருச்சு. ஸோ லைக் நம்ம இதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம இதில் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த 7 மெத்தட் என்னன்னு பார்ப்போம். இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா யாரு? ஸோ இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவங்களுடைய எய்தர் ஆஃப் தி பேரண்ட்ஸ், எய்தர் பேரண்ட்ஸ் should born in undivided India. பிரிக்கப்பட்டத இந்தியால பிறந்தவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா born in territory which merged with India after
ஆகஸ்ட் 15. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்புல அவங்க முன்னாடியே பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய வாரிசுகளையுமே நம்ம இந்தியன் ஆரிஜினா ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்தியன் ஆரிஜின், இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபர் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா அவங்களுடைய பெற்றோர்கள்ல யாராவது ஒருத்தராவது பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்திருக்கணும். இல்லைன்னா ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு சொந்தமான சில நிலப்பரப்புகள்லாம் இருக்கு. லைக் சிக்கிம் எடுத்துக்கலாம், கோவா, புதுச்சேரி இந்த மாதிரியான டெரிட்டரிஸ் எல்லாமே அதுக்கப்புறமா தான் நமக்கு சொந்தமா மாறுச்சு. அந்த நிலப்பரப்புகளை பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய வாரிசுகளை நம்ம இந்தியன் ஆரிஜினா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். லாஸ்டா வந்து லைக் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமா யாரெல்லாம் இந்திய குடியுரிமையை வாங்குறாங்களோ அவங்க வந்து ஓத் எடுத்துக்கணும். ஓத் ஆஃப் அலிஜென்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். மஸ்ட் டேக் ஓத் ஆஃப் அலிஜியன்ஸ். நான் நேர்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மெத்தட்ல அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ லைக் அந்த 7 வேஸ் இல்லை 7 கேட்டகரிஸ் யார், 7 கேட்டகரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுல 7 கேட்டகரி யாரு அப்படின்றத பார்க்கலாம். 7 கேட்டகரிஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா வந்து லைக் யார் இந்தியன் ஆரிஜின் சேர்ந்த யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த நபர் பதிவு செய்தல் மெத்தட் மூலியமா இந்தியாவில் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் 7 வருடம் இந்தியாவில் இருந்திருக்கணும். பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டினரி ரெசிஸ்டன்ட், சாதாரணமாக இந்தியாவில் 7 வருடங்கள் இந்தியாவில் தங்கியிருக்கணும். 7 இயர்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸோ அடுத்த கேட்டகரி என்ன பார்த்தோம் அப்படின்னா அதே சேம் இந்தியன் ஆரிஜின் தான். ஆனால் இந்த அன்டிவைடட் இந்தியா நம்ம எதர் பேரண்ட்ஸ் ஷுட் பார்ன் அன்டிவைடட் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்ல அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிவைடட் இந்தியாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அந்த மெத்தட் மூலிமா இந்திய வம்சாவளி அப்படின்னு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான விஷயம் சேம் தான். சேம் ஆர்டினரி ரெசிஸ்டன்ட் ஃபார் 7 இயர்ஸ். அடுத்து மூன்றாவது மெத்தட் என்னன்னா மேரேஜ். மேல் ஃபீமேலை மேரேஜ் பண்ணிட்டாங்க, இல்லை ஃபீமேல் மேல் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் இந்தியா குடிமகனாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க வெளிநாட்டவங்களா இருக்காங்க. அவங்க மேரேஜ் பண்ணிட்ட நபர் வந்து இந்தியன் ஆரிஜினாக இருக்கிறதுனால இந்திய குடியுரிமை வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்களும் வந்து வாங்கிக்க முடியும். த சேம் ப்ராசஸ் தான். மேரேஜ்க்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ் அவங்க இந்தியாவில் தங்கியிருந்து தான் அவங்களால குடியுரிமையை வாங்க முடியும். 4வது மெத்தட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலிமா இங்கே நம்ம பார்க்குற எந்த மெத்தட் வேணாலும் இருக்கலாம், ஏதோ மெத்தட் மூலிமா அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய மைனர் சில்ட்ரன் அண்ட் மேஜர் சில்ட்ரன் அப்படின்ற 2 கேட்டகரி பார்த்தோம். ஸோ மைனர் சில்ட்ரனாக இருக்கட்டும், ஸோ மேஜராக இருக்கட்டும், 2 பேருக்குமே மைனர் ஆஸ் வெல் அஸ் மேஜர் சில்ட்ரன் வில் கெட் இந்தியன் சிட்டிசன்ஷிப். அவங்களுக்கு தனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை. தங்களோட பெற்றோர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலிமா வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளுக்கும் இயற்கையாகவே இந்திய குடியுரிமை வந்து கொடுக்கப்படும். தனியாக அவங்க வந்து தங்கியிருந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயே நமக்கு வந்து 2 பாயிண்ட் வந்துருச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து லைக் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று ஒரு விஷயம் வந்து லைக் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணவங்க இன்னொன்று இந்திய வம்சாவளி சேர்ந்தவங்க தான், பட் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ வெளிநாட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்புகள், இந்தியா பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பு இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்ல 5 வருடங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து 1955 நம்மளோட ஆக்ட் வந்ததுனால இந்த கிரைட்டீரியாவை எடுத்திருக்காங்க. ஸோ ரெசிடென்ட் எல்லாத்துக்குமே இந்தியன் ஆரிஜின் கண்டிப்பாக வேணும். ரெசிடென்ட் ஃபார் 5 இயர்ஸ் இன் அன்டிவைடட் இந்தியா. இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து லைக் 1 வருஷம் இந்தியாவில் தங்கியிருந்து 1 இயர் பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் தங்கியிருந்தாலே போதும். இன்னொன்று வந்து ஓவர்சீஸ் சிட்டிஸ்னா தன்னை பதிவு செய்து கொண்ட நபர். ஒரு நபர் வந்து நான் வெளிநாட்டு வாழ் இந்தியராக பதிவு செய்து கொண்டு இருப்பாங்க இல்லையா, ஓவர்சீஸ் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க இந்திய குடியுரிமையை முழுமையாக வாங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 1 வருஷம் தங்கியிருந்து இந்திய குடியுரிமையை எளிமையாக அவங்களால வாங்கிக்க முடியும். ஓகேவா. இதுதான் மெத்தட்ஸ்.
ஸோ கிளியரா பாருங்க. நான் ரொம்ப கிளியரா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜா டவுட் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணிறேன். ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பை நேச்சுரலைசேஷன் இயல்பு முறையில் குடியுரிமை பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஆக்சுவலா அது இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்கு. சின்ன டாபிக் தான். பட் அதுக்கு மீனிங் என்னன்னு புரியாது நெறைய பேருக்கு. அதுவுமே நம்ம இன்னைக்கு ஈஸியா பார்த்துரலாம். அதுக்கப்புறம் இன்கார்ப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அந்த மாரி டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஒன் பை ஒன் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.